மேக்ஸிமம் என்னென்னலாம் இதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்களோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து, ஸோ அது எல்லாமே வந்து ஒரு எல்லாமே எடுத்து தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே இருக்குது. அதாவது வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் குரூப் 1 கிட்டத்தட்ட அந்த மாதிரி எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்படி வந்து கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ விச் சுல்தான் ஆஃப் டெல்லி டைட் ஆஃப்டர் ஃபாலிங் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ஸ் டியூரிங் ஏ போலோ மேட்ச்? யாருன்னு பார்த்தோம்னா குதுபுதீன் ஐபக். அவர் தான் வந்து போலோ மேட்ச், ஹார்ஸ் போலோ சௌஹான்னு சொல்லுவாங்க, இதுக்கு இன்னொரு பேர் ஹார்ஸ் போலோவுக்கு. ஸோ அவர் விளையாடிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா, இந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு யார் எந்த இது டைனாஸ்டி சேர்ந்தவங்க எப்போ நடந்துச்சுன்றதை நம்ம ஒரு அந்த ஹிஸ்ட்ரியாக படித்தோம்னா இது வந்து நல்லாவே தெரியும். ஸோ இதோட ஆன்சர் என்ன பார்த்தோம்னா 2, 1, 3, 4 அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டெத் ஆஃப் ரஷ்யா. ஸோ வந்து ரஷ்யா இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்னாச்சுன்னா ஸ்லேவ் டைனாஸ்டி முடிஞ்சிடும். இல்துமிஸ், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பால்பன் வருவார். ஸோ பால்பனுக்கு அப்புறம் தான் முடியும். பட் வந்து இந்த இதில் பார்க்கும்போது பார்த்தோன்னா ரஷ்யா தான் ஃபஸ்ட் வராங்க. ஸோ ஸ்லேவ் டைனாஸ்டி அதை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு அப்புறமேட்டு தான் கில்ஜி டைனாஸ்டி வந்து வரும். ஸோ இது மூலியமாகவே நம்மளுக்கு தெரியும். ஸோ ரஷ்யாவுக்கு அப்புறம் கில்ஜி டைனாஸ்டி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அந்த கில்ஜி டைனாஸ்டியில் தான் பார்த்தீங்கன்னா அலாவுதீனே வருவார். ஸோ அப்போ கில்ஜி டைனாஸ்டி ஃபவுண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அலாவுதீன் வருவாருன்றது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி திவானி கைராத் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் வந்து கடைசியாக க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்றது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து ஜஸ்ட் வந்து அந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் படிக்கும் போதே அதை வச்சு இதுக்கு அழகாக வந்து நம்ம ஆர்டருக்கு வந்து கொண்டு வந்துடலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு, மாலிக் கஃபூர் அரைவ்ட் இன் மதுரை இன் 1311 AD. ஸோ இது நம்ம வந்து படிச்சிருக்கோம். அலாவுதீன் வந்து அனுப்புவார், சவுத்துக்கு வந்து போய் வந்து அங்கே என்னெல்லாம் சுருட்ட முடியுமோ சுருட்டிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிவிடுவார் அவரோட கமாண்டரான மாலிக் கஃபூர். அவர் வந்து அந்த மாதிரி ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி கோயில் எல்லாமே கொள்ளையடிச்சிட்டு மதுரைக்கும் வருவார். பாண்டியனோட கேபிட்டலான மதுரைக்கும் வருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க மாலிக் கஃபூர் அப்படின்றவர். ஸோ எந்த இயரில் வந்தார் அப்படின்றத பார்த்துக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோலேயே போட்டிருக்கேன். அதுதான் வந்து கேட்டிருக்காங்க கொஷினாக. 1311 AD தான் வந்திருக்காரு. விச் ஆர் த ஃபாலோயிங் சுல்தான்ஸ் மெயின்டைன் த நியூலி கிரியேட்டட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்லேவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிரோஸ் துக்ளக். ஸோ நீங்கள் இந்த இது முழுசாக படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இருக்கிறதுலே வந்து நல்ல ஒரு இந்த மாதிரி ஸ்லேவ்ஸ்க்கு வந்து டிபார்ட்மெண்ட் புதுசாக க்ரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது, அதே மாதிரி கால்வாயின்லாம் நிறைய போட்டது, இப்படியாக வந்து பல விஷயங்கள் வந்து நல்ல விஷயம் செஞ்சவர் வந்து இந்த ஃபிரோஸ் துக்ளக் டைனாஸ்டியில் வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் ஃபிரோஸ் துக்ளக் தான் இருக்கும். ஸோ அது மேக்ஸிமம் ஸ்லேவ்ஸ் வந்து அவங்களுக்காக கேர் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது கொஷின் வந்தாலும் ஃபிரோஸ் துக்ளக் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட், ஹூ வாஸ் டிஃபீட்டட் பை இல்துமிஸ் இந்த பேட்டில் ஆஃப் தரைன் இன் ஜனவரி 1216? யாருன்னு பார்த்தோம்னா தசுதீன் ஹில்திஸ் அப்படின்றவர் தான் வந்து இல்துமிஸ் வந்து பேட்டில் ஆஃப் தரைன் இன் ஜனவரி 1216 நடந்த பேட்டில் ஆஃப் தரைனில் அவர் டிஃபீட் பண்ணார். ஸோ விச் ஆஃப் த இல்துமிஸ் அட்வைசரிஸ் வாஸ் ட்ரவுண்ட் இன் இந்தஸ்? ஸோ இல்துமிஸோட விரோதியை வந்து ஹிந்தஸ் நதியில் மூழ்கடிச்சு கொள்கிறாங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தோம்னா நசருதீன் குவாச்சா. விச் டெல்லி சுல்தான் இன்ட்ரடியூஸ் மார்க்கெட் ரெகுலேஷன் போஸ்ட்டு இதெல்லாம் போஸ்டல் சிஸ்டம் இதெல்லாம் பண்ணது பார்த்தோம்னா அலாவுதீன் கில்ஜி. ஹூ லிவ்ட் இன் த கோர்ட் ஆஃப் முகமது பின் துக்ளக் பார்த்தோம்னா இபன் பத்துதா. இவர் வந்து ஒரு மொராக்கன் ட்ராவலர். இவர் வந்து முகமது பின் துக்ளக்கோட கோர்ட்டில் தான் வந்து அந்த டைமில் தான் இருந்திருக்காரு. விச் ஒர்க் ஆஃப் அமீர் குஸ்ரு டீல்ஸ் வித் லவ் பிட்வீன் கிலிர் கான் அண்ட் தேவாலா தேவி பார்த்தோம்னா இஷ்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இஷ்கியாவே லவ் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதை வச்சு நான் வச்சுக்கலாம். ஸோ த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குதுப் மினார் வந்து யாரால் ஸ்டார்ட் பண்ண படிச்சு பார்த்தோம்னா குதுப்தீன் ஐபக்காலையும் முடிச்சது பார்த்தோம்னா இல்துமிஸ் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ in 1398 AD when Timur invaded India, the Sultan of Delhi was என்னன்னு பார்த்தோம்னா நசருதீன் முகமது ஷா. ஸோ இவர் எந்த அளவுக்கு வீக் ஆவார்னா திமுர்ன்றவங்க வந்து ரொம்ப ஒரு உக்ரமான ஒரு இவங்க லைக் வந்து மங்கோல்ஸ் மாதிரி திமுரு. ஸோ அவங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆயிடுவார், இங்கேருந்து போயிடுவார். அதுக்கப்புறம் அவங்களாம் போனது இவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்க. இங்கே இந்த திமுர் வந்து ஒரு ஆளை விட்டுட்டு போயிடுவாங்க, அவர் வந்து ஆட்சி அமைப்பார். அதான் சையத் டைனஸ்டின்னு வரும். ஸோ அவங்கெல்லாம் போய் அவர் ஆட்சி செஞ்சு ஒரு கிட்ட ஐ திங்க் 40 வருஷம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க அவரோட சக்ஸஸ் இல்லாமல். அந்த டைமில் தான் மறுபடியும் நசருதீன் வந்து மறுபடியும் ஆட்சி அங்கே வந்து மறுபடியும் வருவார். அவங்களாம் செத்ததுக்கப்புறம் அந்தளவுக்கு வந்து ஒரு பயந்தாங்கொல்லியாக இருந்தார் இவர். ஸோ அதான் 1398 பார்த்தோன்னா திமுர் வந்து இந்தியா வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் சுல்தானாக யாருன்னு பார்த்தோம்னா நசருதீன் முகமது ஷா.
who has been regarded as the real founder of Turkish rule பார்த்தோம்னா குதுப்தீன் ஐபக் தான். ஸோ அதுக்கு முன்னாடி கஜினி வந்தாங்க, கோரி எல்லாம் வந்தாங்க. ஸோ அவங்களாம் வந்தாலுமே வந்து அவங்க எல்லாமே வந்து கொள்ளடிச்சிட்டு போகிறதுல மட்டும் தான் இருந்தாங்க தவிர வந்து ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு இதில் யாருமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆட்சி அமைக்கணும் சொல்லிட்டு இவருமே குதுப்தீன் ஐபக்குமே ஒரு இது பண்ணலை. அதாவது கோரி என்ன பண்ணுவார்னா வந்து எல்லாமே சூறையாடிட்டு இந்தியாவுக்கு வந்து ஒரு டெப்யூட்டி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு குதுப்தீன் ஐபக் வந்து அவர் வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அப்போ இருந்து தான் வந்து குதுப்தீன் ஐபக் வந்து ஒரு அதாவது ஸ்லேவ் டைனாஸ்டி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா ஒரு இதாக அப்படி டெல்லி சுல்தானேட் வந்து வளர்த்துட்டு வருவார். அந்த டைமில் நெக்ஸ்ட் விச் டெல்லி சுல்தான் இஸ் கால் ஸ்லேவ் ஆஃப் ஸ்லேவ்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஸ். ஸோ ஏன் அவங்கள வந்து ஸ்லேவ் ஆஃப் ஸ்லேவ் அடிமைகளின் அடிமை ஏன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா குதுப்தீன் ஐபக் யாருன்னு பார்த்தோம்னா கோரியோட அடிமை, அவரே ஒரு அடிமை. அவரோட அடிமை தான் யாருன்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வர இல்துமிஸ். ஸோ அப்போ அவர் யார் அடிமையோட அடிமை இல்லையா, அதை தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஸ்லேவ் ஆஃப் ஸ்லேவ் வந்து இல்துமிஷ். Jalaluddin Muhammad Akbar was born at Arnakat on 23rd November 1542. ஸோ இது ஆக்சுவலி மொகல்ஸில் வரும். இட்ஸ் ஓகே, படிச்சுக்கோங்க. இந்த டேட் அண்ட் இது வந்து முக்கியம். ஸோ கேட்டுக்காங்க பார்த்தீங்களா, 23rd November 1542. Who among the following was the founder of Turkish dominion in இந்தியா பார்த்தோம்னா குதுப்தீன் ஐபக் தான். ஸோ முன்னே நம்ம பார்த்தோம் குதுப்தீன் ஐபக் தான் இந்தியாவுக்கு வந்து அந்த ஒரு ஆட்சி வந்து தோற்றுவிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் வாஸ் த ரியல் நேம் ஆஃப் முகமது துக்ளக்? ஸோ முகமது துக்ளக் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க துக்ளக் டைனாசிட்டியில், பெரோசாக்கு முன்னாடி வருவார். அவரோட ரியல் நேம் ஆக்சுவலி என்னென்னு பார்த்தோம்னா ஜுனா கான். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேரிஸ் கரெக்ட்லி மேட்ச்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைனாசிட்டி கொடுத்துருக்காங்க, அது ஃபவுண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கில்ஜி டைனாசிட்டி வந்து இப்ராஹிம் லோடின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டெல்லி சுல்தானேட்டுக்கு ஆரம்பிச்சு விட்டு குதுப்தீன் ஐபக் தான். ஓகே, அது கரெக்ட், நம்ம நல்லா தெரியும். ஸோ மொஹல் எம்பையர் பார்த்தோம்னா அக்பர் கிடையாது, பாபர் வரும். துக்ளக் டைனாஸ்டி வந்து ஃபிரோஸ் துக்ளக் வர மாட்டாங்க. ஓகே, ஸோ கரெக்டாக எதுன்னு பார்த்தோம்னா டெல்லி சுல்தானேட் தான். ஸோ அக்கார்டிங் டு குரான் மம்லுக் மீன்ஸ், அதாவது குரானின் படி மம்லுக்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மம்லுக் டைனாஸ்டினாவே ஸ்லேவ் டைனாஸ்டின்னு பார்த்தோம். பட் ஆக்சுவலி வந்து மம்லுக் மீன்ஸ் அப்படின்னு வந்து அந்த பாக்ஸை கொடுத்தோம். மம்லுக் மீன்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதோட அந்த மம்லுக் அப்படின்றது மீனிங் வந்து ப்ராப்பர்ட்டி. ஆனால் அவங்களோட டெசிக்னேஷன் பார்த்தோம்னா ஸ்லேவ். ஸோ டெசிக்னேஷன் தான் ஸ்லேவு, அதோட அர்த்தம் பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டி தான் வரும். ஸோ இங்கே ஸ்லேவ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்லேவே போட்டுக்கலாம். Consider the following statements and select the correct answer சொல்கிறாங்க. ஸோ பிராண்டிங் ஆஃப் ஹார்சஸ் வந்து தாக்குன்னு சொல்லுவாங்க. வாஸ் இன்ட்ரடியூஸ் பை அலாவுதீன் கில்ஜி, அவர் தான் பண்ணார். ஸோ எதுக்காக இதை பண்ணார்னா ஃபால்ஸ் மஸ்டர்ஸ், அதாவது வந்து குதிரைங்க வந்து மிலிட்ரிக்காக மட்டுமே ட்ரெயின் பண்ண ஒரு நல்ல ரக குதிரைகள்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து கலந்துடக்கூடாது, அதை விட மட்டமான ரகம் இருக்கிற குதிரைங்களோட கலந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முத்திரை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த இந்த முறையை தான் வந்து தாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது அலாவுதீன் கில்ஜி. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, மேட்ச் தான் ஃபாலோயிங் இயர் கொடுத்துருக்காங்க, அந்த இயரில் யார் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இதை ரெண்டு விதமாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஒன்று இயர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அழகாக இது மேட்ச் பண்ணிட்டு போகலாம். இல்லை எனக்கு இயர் வந்து தெரியாது, பட் வந்து ஆர்டராக யார் எப்பப்போ வருவாங்க தெரிஞ்சால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டாலுமே இது போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இதில் வந்து குதுப்தீன் ஐபக் ஃபஸ்ட்டு வருவாங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இல்துமிஸ், அப்புறம் ரஜியா, நெக்ஸ்ட் பால்பன் வருவாங்க செய்யும். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றி போட்டுக்கலாம். இல்லைனா எனக்கு வந்து இயரே வந்து தெரியும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா 1206 வந்து ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு வந்தவங்க தான் இருப்பாங்க. அப்போ யார் வருவாங்க? குதுப்தீன் ஐபக். நெக்ஸ்ட் யார் வந்தாங்க? 1211. நெக்ஸ்ட்டு குதுப்தீன் ஐபக் அப்புறம் இல்துமிஸ். அப்போ வந்து கண்டிப்பாக 1211 தான் இருப்பாங்க. ஸோ 1236 to 40 அந்த 3 வருஷம் வாழ்ந்தவங்க பார்த்தோன்னா ரஜியா, அவங்களுக்கு கடைசியாக வந்தவங்க தான் வந்து பால்பன். ஸோ இப்படியாக நம்ம வந்து குறிச்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவங்க இருப்பாங்க இல்லையா அந்த திவான் இது கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ திவானை ஹார்ஸ் அப்படின்றத இது பண்ணதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா பால்பன் அப்படின்றாங்க. ஸோ திவானை ரியாசத்தை இது பண்ண பார்த்தோம்னா அலாவுதீன் கில்ஜி. திவானை கோஹி பார்த்தோம்னா முகமது பின் துக்ளக், அதாவது இந்த ஃபார்மிங் இதை பற்றி ஃபார்மர்ஸ்க்கு அதுக்காக விவசாயத்துக்காக அக்ரிகல்ச்சருக்காக பண்ணியிருப்பார். அதே மாதிரி திவானை கைராத் அப்படின்றத கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா ஃபிரோஸ் துக்ளக். ஸோ திவானை ஆஸ் பால்பன், திவானை ரியாசாத் அலாவுதீன் கில்ஜி, திவானை கோஹி முகமது பின் துக்ளக், திவானை கைராத் பார்த்தோம்னா ஃபிரோஸ் துக்ளக். ஓகே, who was the first முஸ்லீம் இன்வேடர் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஓகே வித்தியாசம் வந்து புரிஞ்சுக்கணும். யார் வந்து ஃபஸ்ட்டு துர்க்கிஷ் டொமினியன் பண்ணதை பார்த்தோம்னா குதுப்தீன் ஐபக். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு யார் இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆக்சுவலி அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே லைனாக கொடுத்துருப்பேன் அட்வென்ட் ஆஃப் அரப்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா
முகமது பின் காசிம் தான் வந்து படையெடுத்து வருவார். படையெடுத்து, அதாவது அவரோட 18 இல்லை 17 வயசு நினைக்கிறேன். ஸோ அந்த வயசில் வந்து அவர் வந்து படையெடுத்துட்டு வந்து மொத்தமாக எல்லாத்தையுமே சுரண்டிட்டு போவார். அதுக்கு முன்னாடி ஒரு இவர் வருவார், ஒரு கமாண்டர் வருவார், ஆனால் அவர் தோற்று போயிடுவார். அதுக்கப்புறம் அப்போ வந்து அந்த கலீஃபா இருந்திருப்பார் இல்லையா, அவரோட மருமகனான முகமது பின் காசிம் அனுப்பி அவர் வந்து வெற்றி பெற்று முடிஞ்சதெல்லாம் சுருட்டிட்டு போவார். சிந்து, அட்வென்ட் ஆஃப் சிந்து சிந்து அப்படின்ற இடத்த வந்து இது பண்ணுவாங்க, கான்கர் பண்ணுறது தான். கான்கர் பண்ண மாட்டாங்க, ஸோ ஜஸ்ட் வந்து ப்ளண்டர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ அது ஃபஸ்ட்டு இன்வேடர் யார் பார்த்தோம்னா முகமது காசிம் தான். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம், ஹூ கன்ஸ்ட்ரக்டட் கேனல் ஆஃப் 150 miles ஃப்ரம் யமுனா டு ஹிசார் ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ் பார்த்தோம்னா ஃபிரோஸ் துக்ளக். ஸோ அதனால் இந்த மாதிரி கேனல் கட்டுறது, அப்புறம் அடிமைகளுக்காக கேர் பண்ணுறது, இந்த மாதிரி அதெல்லாம் பண்ண பார்த்தோம்னா ஃபிரோஸ் துக்ளக் தான். ஹூ இன்ட்ரடியூஸ் டேக்ஸ் ஃபார் இரிகேஷன் ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா. ஸோ அதே தான், இரிகேஷன் வந்தாச்சு அப்படின்னாவே ஃபெரோஸ் துக்ளக். ஹூ ரிப்பேர் த ஜமா மஸ்ஜித் அண்ட் குதுப் மினார் டெல்லி சுல்தான் பார்த்தோம்னா ஃபெரோஸ் துக்ளக். அதை கட்டினது கிடையாது, ரிப்பேர் பண்ணது பார்த்தோம்னா ஃபெரோஸ் துக்ளக். அதே மாதிரி அலாவுதீன் அப்போ கட்டின பார்க்ஸ், இது மாதிரி நிறைய ரிஃபார்ம் பண்ணுவார் அவர். ஹூ வாஸ் த ஃபஸ்ட் முஸ்லீம் இன்வேடர் ஆஃப் இந்தியா. இன்னும் நம்ம பார்த்தோம் முகமது பின் காசிம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைனஸ்டி ஹஸ் த ஷார்ட்டஸ்ட் ரெயின். ஓகே, இதுவும் நான் மென்ஷன் பண்ணிப்பேன். ஷார்ட்டஸ்ட் வந்து பார்த்தோம்னா கில்ஜி டைனஸ்டி, லாங்கஸ்ட் பார்த்தோம்னா துக்ளக் டைனஸ்டி. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, ஷார்ட்டஸ்ட் தான் கேட்குறாங்க. அப்போ பார்த்தோம்னா கில்ஜி டைனஸ்டி. ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் துர்க்கிஷ் டொமினியன் இன் இந்தியா. இது முன்னே பார்த்தோம், குதுப்தீன் ஐபக். ஓகே, நெக்ஸ்ட் நேம் த டெல்லி சுல்தான் ஹூ இன்ட்ரடியூஸ் த சில்வர் தங்கா அண்ட் காப்பர் ஜித்தால் த 2 பேசிக் காயின்ஸ் டியூரிங் சுல்தானேட் பீரியட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா யாருன்னா ஃபஸ்ட் இல்துமிஸ் தான் பண்ணுவார். ஸோ இதில் வந்து வேறு எப்படி இதில் கொஸ்டின் கேட்கலாம்னா, டங்கானா என்ன, ஜிட்டால்னா என்ன கேட்கலாம். ஸோ டங்கானா சில்வர் காயின், காப்பர்னா ஜித்தால். ஸோ இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நேம் த இல்துமிஸ் விசியர் ஹூ ரிபல்ட் அகேன்ஸ்ட் ரஷ்யா. ஸோ ரஷ்யா, அந்த ரஷ்யா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராக புரட்சி சேர்ந்த இல்துமிஸோட அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு யாருன்னு பார்த்தோம் நிசாமுல் முல்க் ஜுனாயிதி. இவர் தான் வந்து அவருக்கு ரஷ்யாவுக்கு எதிராக வந்து ரிபல் பண்ணுவாங்க. அது அந்த 40 சிஸ்டம் இருப்பாங்க, 40ல் ஒருத்தராக இந்த ஆள் வந்து இருப்பார். Who among the following was first ruler to perform the divine right theory of kingship. யாருன்னு பார்த்தோம்னா பால்பன். அதாவது அந்த என்ன சொல்லுவார்னா, என்னோட காலில் இந்த பாஷா படத்தில் கையில் முத்தம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி என் காலில் முத்தம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பொய்பாஸ் அது வார்த்தை எனக்கு வாயில் வரல. நம்ம பின்னாடி வந்து கொஸ்டின் வரும், நம்ம பார்க்கலாம். ஸோ பொய்பாஸ் அப்படின்ற ஒரு முறையை வந்து இவர் தான் கண்டுபிடிப்பார். ஸோ வந்து அவர் கிட்டத்தட்ட வந்து கிங்காக இருந்தோம்னா கடவுளுக்கு நிகராக நீங்கள் வந்து மதிப்பு கொடுக்கணும்னு சொன்னவர் இவர் தான். அதை தான் இங்கே கொஸ்டினில் கேட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா நேம் த சுல்தான் ஆஃப் டெல்லி ஹூ வாஸ் த டைட்டில் ஆஃப் சிக்கந்தர் ஐ சானி அப்படின்னு யார் பார்த்தோம்னா அலாவுதீன் கில்ஜியோட பேர் தான் வந்து, ஸோ அவரோட டைட்டில் தான் பார்த்தோம்னா சிக்கந்தர் ஐ சானி. ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து பார்த்துக்கோம். ஸோ அலாவுதீன் கில்ஜி வந்து இது நம்ம பார்த்தோம், இது வந்து கண்டிப்பாக இப்படிக்கு வந்து கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நான் இயர் வைஸாக சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தோம்னா வரும். ஃபஸ்ட் வந்து குஜராத் தான் போவார், அதுக்கப்புறம் தான் ரத்தம்பூர், அதுக்கப்புறம் வந்து சித்தூர், நெக்ஸ்ட் கடைசியாக வந்து மால்வா போவார். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா வரும். Next, who led out the south expedition of Alauddin Khilji against Warangal by way of Bengal in 1303 பார்த்தோம்னா மாலிக் கஃபூர். ஸோ சவுத் நோக்கி படையெடுக்கிறாங்க அப்படின்னாவே மாலிக் கஃபூர் தான். அதே மாதிரி சித்தூர், சாக் ஆஃப் சித்தூர் பார்த்தோம்னா 1303 தான், அதே ஞாபகம் வச்சுக்கணும். வாட் வாஸ் த ரியல் நேம் ஆஃப் முகமது துக்ளக் பார்த்தோம்னா ஜூனா கான். இது என்ன பார்த்தோம். ஸோ த மாலிக் ஃபஹருதீன் ஜூனா வாஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் சுல்தான் முகமது பின் துக்ளக். மேலே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் கொஷின் வந்து மாற்றி அப்படி ஆன்சர் கொஷின் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ பார்த்தோம். ஸோ அப்புறம் அந்த ஜுனாக்கான்ற பேரை வந்து எப்படி இது பண்ணிக்காங்க பாருங்களா, மாலிக் ஃபஹருதீன் ஜுனா அப்படின்ட்டாங்க. மேலே ஈசட் ஜுனா கான் சொல்கிறாங்க. ஸோ ஜுனான் வந்தாலே அவங்க தான் அப்படின்னு அடிச்சு விட்டுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், த கிங் வாஸ் ஃப்ரீட் ஃப்ரம் ஹிஸ் பீப்புள் அண்ட் தே ஃப்ரம் த கிங் ஆன் ஹூஸ் டெத் டிட் படோனிக் கம் ஆன் திஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முகமது பின் துக்ளக். அதாவது முகமது பின் துக்ளக் வந்து பயங்கர ஒரு எப்படி ரொம்ப ஒரு இருக்கிறத டெல்லி சுல்தான்ஸ்லே ஒரு மொக்கையான ஒரு கிங்கு தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து இவர் தான் என்ன பண்ணுவார்னா, டேக்ஸ் வந்து போட தெரியாமல் போட்டு பிரச்சனை பண்ணி மக்கள் வந்து விவசாயத்தை கைவிடுற அளவுக்கு பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் நான் கேபிட்டல் மாற்றுறேன்னு அங்கேருந்து இங்கே மாற்றி அதில் பாதி பேர் சேர்த்து இங்கேருந்து மறுபடியும் மாற்றுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு
மறுபடியும் பாதி பேரால் செத்து இது பல மாதிரி முட்டாள்தனமான விஷயம்லாம் பண்ணுவார். அதனால தான் த கிங் வாஸ் ஃப்ரீட் ஃப்ரம் ஹிஸ் பீப்புள் அண்ட் தே ஃப்ரம் த கிங் அப்படின்னு சொல்கிறாரு, கமாண்ட் அடிக்கிறார். மன்னர் வந்து மக்களிடம் இருந்தும் மக்கள் மன்னரிடம் இருந்தும் விடுதலை பெற்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை முகமது பின் துக்ளக் இறந்ததை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. நேம் த சுல்தான் ஆஃப் டெல்லி சுல்தான் அட் த டைம் ஆஃப் திமூர் இன்வேஷன். நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம். ஸோ நஸ்ருதீன் முகமது ஷா துக்ளக் என்ன பண்ணுவார், திமூர் வந்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே முட்டா போதுன்ற மாதிரி ஓடிடுவார், எஸ்கேப் ஆயிடுவார். ஸோ அவர் தான் இது லாஸ்ட் டைனஸ்டி ஆஃப் டெல்லி சுல்தானேட் பார்த்தோம்னா லோடி டைனாஸ்டி. லாஸ்ட் பார்த்தோம்னா லோடி டைனாஸ்டி தான் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்லேவ் டைனாசிட்டி, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கில்ஜி, துக்ளக், அப்புறம் சையத், அதுக்கப்புறம் லோடி. இது நான் வச்சுனா இதுக்கு அழகாக போட்டுக்கலாம். விச் இயர் பஹலூல் லோடி ஆக்குபை த த்ரோன் ஆஃப் டெல்லி. ஸோ இதோட டைம்லைன் வந்து தெரிஞ்சிருந்தா 1451 சொல்லிட்டு அழகாக அடிச்சு விட்டலாம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஆப்கான் ரூலர் இன் டெல்லி வாஸ் ஃபவுண்டட் பை யாருன்னு பார்த்தோம்னா பஹலூல் லோடி தான். ஃபஸ்ட்டு ஆப்கான் ரூல் டெல்லியில் வந்து ஃபவுண்ட் பண்ணது பஹலூல் லோடி தான். சிக்கந்தர் லோடி வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபவுண்டேஷன் ஆஃப் டேஸ் சிட்டி இன் 1504 AD. யாருன்னு பார்த்தோம்னா ஆக்ரா வந்து ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா சிக்கந்தர் லோடி. எப்போ பார்த்தோம்னா 1504. டேஸ் வாஸ் த சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் த ஸ்டேட் டியூரிங் த ரெஜிம் ஆஃப் ஃபிரோஸ் துக்ளக். யாருன்னு பார்த்தோம்னா மாலிக் காசி சஹனா தான் ஒரு சீஃப் ஆர்கிடெக்சராக இருந்தார். அப்போது வாஸ் த லாஸ்ட் சுல்தான் ஆஃப் டெல்லி. சுல்தானே பார்த்தோம்னா இப்ராஹிம் லோடி, அவர் தான் கடைசி சுல்தான். Whom did Ahmad Shah Abdali appoint as chief administration and regent in Delhi? யாரை பார்த்தோம்னா நசுபுதீன் தௌலா அவரை தான் வந்து அஹமத் ஷா அப்தாலி அப்பாயின்ட் பண்ண சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டரா. Who constructed a canal of 150 miles from Yamuna to Hizar for agriculture purpose பார்த்தோம்னா ஃபிரோஸ் துக்ளக். ஸோ நம்ம மேலே பார்த்தாலே டிவைன் ஸ்டேட்டஸ் இது பண்ணார் பால்பன் சொல்லி பொய் போஸ் அப்படின்றது தான் அந்த முறைக்கு பேர். The term sulka refers to customs duty. அதாவது சுல்கா என்பது பார்த்தோம்னா சுங்கவரி. பூ கஸ்டர்ட் இன்னும் பார்த்தோம் 150 miles யமுனா டு ஹிசார் பார்த்தோம்னா ஃபிரோஸ் துக்ளக். கொய்போஸ் தான் பால்பன் அந்த முறைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சுல்கா கஸ்டம்ஸ் டியூட்டி. ஓகே, கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த பக்கம் வந்து போயட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் அதாவது ஃபாரின்லேருந்து வந்திருப்பாங்க இல்லையா அவங்க கொடுத்துருப்பாங்க, இந்த பக்கம் தான் அவங்க எந்த நாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா இபன் பத்துதா மொராக்கா அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும். நிக்கோலா கோண்டி பார்த்தோம்னா வெனிஸ், அதுமாதிரி அப்துல் ரசாக் வந்து பாரசீகம் போர்த்துகீஸு. ஸோ இதில் தப்பு பார்த்தோம்னா டொமினிகோ பயஸ் அப்படின்றது ஃப்ரான்ஸ் கிடையாது, அது மட்டும் தான் தப்பு. ஏன்னா அந்த டைமில் ஃப்ரான்ஸ் வந்து யாருமே வரல நம்ம படித்த வரைக்கும். ஸோ அதை வச்சு இதை அடிச்சு விட்டலாம். நெக்ஸ்ட் தௌலபாத் வாஸ் எ மொனுமெண்ட் ஆஃப் மிஸ்டைரக்டட் எனர்ஜி. இதை யார் சொன்னது பார்த்தோம்னா லேன் பூல். அதாவது ஏன் அப்படி சொல்கிறாங்க பார்த்தோன்னா, இந்த இவர் இருக்கார் இல்லையா முகமது பின் துக்ளக் இருக்கார் இல்லையா, அந்த ஃபூலிஷ் கிங்குன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அவர் இது பண்ண இதுதான் தௌலதாபாத். அந்த ஒரு இடத்த வந்து தௌலதாபாத் மாற்றி அங்கே வந்து கேபிட்டலாக சேஞ்ச் பண்ணி அங்கே போய் இங்கே போய் அப்படின்னு சொல்லிட்டு மாறுவார்ல கேபிட்டல் மாற்றிட்டு. ஸோ அதனால தான் அந்த இடத்த வந்து அப்படி சொல்கிறாரு. தௌலதாபாத் வந்து தவறான வழிகாட்டுதலுக்கான ஒரு நினைவுன்னு சொல்கிறாரு. சொன்னது யார் பார்த்தோம்னா லேன்பூல். ஸோ லிஸ்ட் ஆஃப் த 5 டைனாஸ்டி ஆஃப் டெல்லி சுல்தான் ஆர்டர். ஸோ ஆர்டர் கேட்குறாங்க. ஸோ ஆர்டர் வந்து கொஸ்டினாவே கேட்டாங்க பார்த்தீங்களா, ஸ்லேவ், கில்ஜி, துக்ளக், சையத், அதுக்கப்புறம் லோடி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹவு த மினிஸ்டர் ஆஃப் மிலிட்ரி அஃபேர்ஸ் வாஸ் கால் டியூரிங் த டைம் ஆஃப் டெல்லி சுல்தானேட். என்ன கூப்பிட்டாங்க பார்த்தோம்னா திவான்-ஐ-ஆரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மிலிட்ரி இதுனாவே திவான்-ஐ-ஆரிஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குதுப் மினார் வந்து ஸ்டார்ட் பை குதுப்தீன் ஐபக், முடிச்சது இல்துமிஷ். ஃபைண்ட் த ஆட்மன் அவுட். அதாவது இவங்க இருக்கிற இதில் பார்த்தோம்னா அல்பெர்னி, அமர் குஸ்ரோ, ஜியாதின் பரணி இவங்கெல்லாம் வந்து அப்போ அந்த டைமில் ஒரு பாயிட்டாக இருந்திருக்காங்க. ஸோ இல்லாத யாருன்னு பார்த்தோம்னா தாரநாத். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எந்த கல்வெட்டில் மானவாசி, கோலாப்பூர், வாதாபி, ஐஹோல், பட்டக்கல், சரவண பெல்லோகலா போன்ற நகரங்கள் பெயர் குறிக்கப்பட்டுள்ளது பார்த்தோம்னா தக்கான கல்வெட்டு டெக்கான் இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபரித்தீன் உண்மையான பெயர் பார்த்தோம்னா ஷெர்ஷா சூரி இருக்காலே அவரோட ஒரிஜினல் பேர் ஃபரித்தீன். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். இபுன் பதுதா, அப்துல் ரசாக், நிக்கெட்டின், நூனிஸ். ஸோ அதுதான் பயணிகள், வெளிநாட்டு பயணிகள் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இபுன் பதுதா வந்து மொராக்கா நாட்டு பயணி நல்லாவே நம்மளுக்கு தெரியும், அது ஒன்று தெரிஞ்சவே இங்கே போட்டிருக்கலாம். நெக்ஸ்ட் அப்துல் ரசாக் பார்த்தோம்னா பாரசீக பயணின்னு நம்ம மேலே பார்த்தோம். நிக்கெட்டின் பார்த்தோம்னா ரஷ்ய பயணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து ஃப்ரான்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, தப்பு. நூனிஸ் பார்த்தோம்னா போர்த்துகீசிய பயணி. கீழ்காணும் சுல்தானில் அடிமைகளை பராமரிப்பதற்கென்று புதிய துறையை உருவாக்கியது வந்து ஃபிரோஸ் துக்ளக் அப்படின்னு பார்த்தோம். ஸோ வெள்ளி நாணயம் ருப்பியா முதல்ல வெளியிட்டவர் யார்? ஷெர்ஷா சூரி, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி. நெக்ஸ்ட்டு மண் கவுத்துக்கள் என்ற இசை நூல் தொகுக்க பேருதவி யார் பார்த்தோம்னா ராஜா மான்சிங். ஜான்வரி
1216 நடந்த தரைன் போரில் இல்துமிஸால் தோற்கடிக்கப்பட்டவர் வந்து நஸ்ருதீன் குவாச். நம்ம மேலே பார்த்தோம். கிதாபுர் ரஹியா என்ற ஒரு நூலின் கிதாபுர் ரஹியா அப்படின்ற நூலின் ஆசிரியர் பார்த்தோம்னா இபன் பதுத்தா. டெல்லி சுல்தான் வந்து எப்படி அழைக்கப்படுறாங்க பார்த்தோம்னா அஸ்வபதி, குதிரைகளின் தலைவர். நம்ம பார்த்தோம். ஸோ டெல்லி சுல்தான்ஸ் அவங்களோட மெயின் இதே பார்த்தோம்னா ஹார்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சு இது வந்து கரெக்டாக பண்ணலாம். கீழ்கண்ட இணைகளை சரியாக இணைக்கப்பட்டுள்ள கண்டுபிடின்னு கேட்குறாங்க. ஸோ ஜவன்பூர் நகரம் பார்த்தோம்னா ஃபிரோசா துக்ளக்கு, அகமதாபாத் நகரம் அகமது ஷா, ஜைனுல் அப்தீன் பார்த்தோம்னா காஷ்மீரின் அக்பர், ஸோ மால்வாயின் கில்ஜி வம்சத்தை நிறுவியவர். ஸோ ஜவன்பூர் நகரம் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா ஃபிரோசா துக்ளக் கரெக்டு, அஹமதா நகர் வந்து அகமது ஷா, ஜைனுல் அப்தீன் பார்த்தீங்கன்னா காஷ்மீரின் அக்பர், மால்வாவின் கில்ஜி வம்சத்தை நிறுவியவர் பார்த்தோன்னா ஓஷியன் சார், அது மட்டும் தான் தப்பு, மற்ற மூணுமே வந்து கரெக்டு. இபன் பதுதா வந்து எந்த காலத்தில் வந்து இந்தியாவுக்கு விஜயம் செய்தால் பார்த்தோன்னா முகமது பின் துக்ளக் காலத்தில் தான் இபன் பதுதா வந்தார். அவரோட அரசவையில் தான் இருந்தார், அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கீழ்கண்டவைகளில் தௌலாபாத் பற்றிய கூட்டுகளின் சரியான இதுன்னு பார்த்தோன்னா எல்லாமே கரெக்டு தான். தௌலாபாத் என்றால் செல்வம் பொழித்த நகரம் என்று பெயர். தௌலதாபாத்திற்கு மற்றொரு பெயர் பார்த்தோம்னா தேவகிரி. ஸோ தேவகிரி தான் அவர் வந்து தௌலாபாத்தாக மாற்றுவார். முகமது துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினார். தௌலதாபாத் பாமினி அரசின் ஒரு பகுதியாகும். இது எல்லாமே கரெக்டு. டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை எது பார்த்தோம்னா இக்ததாரி சிஸ்டத்தை தான் வந்து லேண்ட் டென்யூர் இதில் வந்து அவங்க டெல்லி சுல்தானே ஃபாலோ பண்ணுவாங்க. சூஃபிசம் வந்து எந்த மதத்துலேருந்து தோன்றுன்னு பார்த்தோம்னா இஸ்லாம் தான். இஸ்லாமில் தான் சூஃபிசம் அப்படின்ற ஒரு டைப் வந்து இருக்குது. அமீர் குஸ்ரு எந்த நகரத்தை இரண்டாம் சொர்க்கம் என்றும் மிகச்சிறந்த நிதி பரிபாலன மையம் அப்படின்னு சொல்கிறார் பார்த்தோம்னா டெல்லி தான். விச் டெல்லி ரூலர் காட் ஹிம்செல்ஃப் ஃப்ரீ ஃப்ரம் கலிஃபா பார்த்தோம்னா இல்துமிஸ். ஸோ குதுப்தீன் ஐபக் வரைக்கும் தான் வந்து கலிஃபாவுக்கு வந்து ஒரு இது மாதிரி இருந்திருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு தளபதி மாதிரி விட்டு போயிருப்பாங்க இல்லையா. பட் வந்து இல்துமிஸ் என்ன பண்ணுறாருன்னா கலிஃபாவுக்கு வந்து விடுதலையாகிட்டு தனியாகவே வந்து அவர் அரசாட்சி பண்ணுவார். முகமது கவான் எந்த குற்றத்துக்காக கொல்லப்பட்டார்? போலியான தேச துரோக குற்றச்சாட்டு. தைமூர் படையெடுப்பின் போது தில்லி சுல்தானாக இருந்தது நஸ்ருதீன் முகமது துக்ளக். கிதப்தி நவ்ராஸ் என்பது டேஸ் என்பவரின் பாடல்களின் தொகுப்பு பார்த்தோம்னா 2ஆம் இப்ராஹிம் அடில் ஷா. சையத் பேரரசின் முபாரக் ஷா திறமையான அரசர். ஏன் அவர் வந்து திறமையான அரசர் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாட்டு அதிகாரத்திலிருந்து டெல்லி சுல்தானத்துக்கு வந்து விடுதலை செய்தவர். அதே மாதிரி உயர்குடியில் பிறந்தவர்கள் மற்றும் ஜாகிரார்கள் ஏற்படுத்தி கிளர்ச்சி அடைக்கிறது தான் வந்து இந்த சையத் பேரரசில் இருக்க வந்த முபாரக் ஷா. அதனால அவர் திறமையான அரசர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் பார்த்தோம்னா மம்லுக்னா ஸ்லேவ்னு தெரியும். டங்கானா நம்ம பார்த்தோம் சில்வர் காயின் அப்படின்னு சொல்லிட்டு, ஜிட்டால்னா காப்பர் காயின். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிபோஸ் பார்த்தோம்னா வர்ஷிப்பிங் இந்த பால்பன் ஏற்படுத்தினா வருது. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா பி. தாஜ்மஹால் வாஸ் டிசைன் பை உஸ்தாத் இசா. இது ஒரு பாக்ஸ் கொஷின். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ இது ஏற்கனவே ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து டெத் ஆஃப் ரஷ்யா, அடுத்து பார்த்தோம்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் கல்ஜி டைனஸ்டி, நெக்ஸ்ட் அலாவுதீன் எக்ஸ்பெடிஷன் டு தேவகிரி, அதுக்கடுத்து கிரியேஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் திவானி கைரத். ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து 1526 நடந்துச்சு. யாருக்கு பார்த்தோம்னா பாபர் அண்ட் இப்ராஹிம் லோடி. ஸோ இதில் தான் டெல்லி சுல்தான் வந்து கம்ப்ளீட்டாக இதே சைட்டு. நெக்ஸ்ட் முகல் எம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. When was the Muhammad of Ghajni plundered the holy city of Mathura? எப்போன்னு பார்த்தோம்னா 1080. அப்போ தான் வந்து முகமது கஜ்னி வந்து சூறையாடுவார் மதுரா. ஸோ ஹூ ரிவால்டட் இந்த டெக்கான் எகான் ஷாஜகான் எகேன்ஸ்டாக டெக்கானுக்கு வந்து யாருன்னு பார்த்தோம்னா கான்ஜஹான் லோடி அப்படின்றவங்க தான் வந்து ஷாஜகானுக்கு எதிராக இது பண்ணிட்டு இருப்பாங்க. டெக்கான் வந்து ரிவால்வ் பண்ணிட்டு இருப்பாரு, எதிர்த்து போராடிட்டு இருப்பார். ஹூ ரூல்ட் ரத்தம்பூர் அட் த டைம் ஆஃப் இன்வேஷன் ஆஃப் அலாவுதீன் கில்ஜி யார் பார்த்தோம்னா ஹமீர் தேவா. ஹூ ரூல்ட் ரத்தம்பூர் அட் த டைம் ஆஃப் இன்வேஷன் ஆஃப் அலாவுதீன் கில்ஜி பார்த்தோம்னா ஹமீர் தேவா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம மேலே பார்த்தோம் திவானை ஹாரிஸ் மிலிட்ரி இதுனா திவானை ஹாரிஸ் யார் யார் கண்டுபிடிச்சாங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ அதெல்லாம் என்ன மீன் பார்க்க போகிறோம். திவானை விசாரத் யாருன்னு பார்த்தோம் இன்சார்ஜ் ஆஃப் ரெவென்யூ அண்ட் ஃபினான்ஸ் தான் வந்து திவானை விசாரத். ஸோ திவானை ஹாரிஸ் நம்மளுக்கு தெரியும் இன்சார்ஜ் ஆஃப் ஆர்மின்னு சொல்லிட்டு. திவானை ரசலத் பார்த்தோம்னா ஃபாரின் மினிஸ்டர். அதே மாதிரி திவானை இன்ஷா பார்த்தோம்னா மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன். தமிழில் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகே. புட்டின் சீரியல் ஆர்டர் த ஆர்மி டெவலப்மெண்ட் ஆஃப் அலாவுதீன் கில்ஜி. ஸோ அலாவுதீன் கில்ஜியோட ஆர்மி வந்து எப்படி டெவலப் ஆச்சு, ஃபஸ்ட்டு எது வந்துச்சு, நெக்ஸ்ட் எது வந்து சொல்லி கேட்குறாங்க. பிராண்டிங் ஆஃப் ஹார்சஸ், யூசிங் ஆஃப் கேட்டபல்ஸ், ரெகுலர் அட்டண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன்சர் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெகுலர் அட்டண்டன்ஸ், அதுக்கடுத்து தான் பிராண்டிங் ஆஃப் ஹார்சஸ், நெக்ஸ்ட் தான் யூசிங் ஆஃப் கேட்டபல்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு படை வீரர்கள் வருகை பதிவேடு பராமரித்தல், அதுக்கடுத்து பார்த்தோம்னா குதிரைக்கு வந்து சூடு போட்டு அடையாளமிடும் முறை மேலே நம்ம பார்த்தோம். ஃபால்ஸ் மஸ்கட்டர்ஸ் வந்து
கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியதுக்காக அது போட்டாங்க அப்படின்னு சொல்லி டாக் அப்படின்ற முறை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா யூசிங் ஆஃப் கேட்டபுல்ஸ். Which are the following statements are true? Muhammad bin Tughlaq has a well-built and powerful body. He was patient, balanced, and has quality of judgment. He was free from many bias of his age. His conquest of Korangal enhanced his prestige அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது ட்ரூன்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து கரெக்டாக தான், நல்லா வெல் பில்ட், நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவரோட காலத்தில் வந்து எந்த ஒரு தீய பழக்கத்துக்கும் அவர் வந்து ஆளாகலை. ஸோ இது ரெண்டும் உண்மை. பட் வந்து ரொம்ப பேஷண்ட்டாவோ இல்லை அவரோட ஜட்மெண்ட்டில் குவாலிட்டி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவர்த்தில். அதே மாதிரி குவாரஜல் படையெடுப்பு வந்து அவருக்கு பெருமை உயர்த்தினா அவரோட எந்த கான்கெஸ்ட்டுமே அவர் வந்து ஜெயிக்கவே கிடையாது. ஸோ அப்படின்னும் போது இது மட்டும் எப்படி ப்ரெஸ்டீஜ் கொடுத்துருக்கோம். ஸோ 1 and 3 மட்டும் ட்ரூ, 2 and 4 வந்து ஃபால்ஸ். Which Delhi Sultanate claimed Arabian descent from the family of Prophet Muhammad பார்த்தோம்னா சையீத் டைனஸ்டி. நெக்ஸ்ட் அசெஷன் பார்த்தோம்னா குதுப்தீன் ஐபக் வாஸ் த ரியல் ஃபவுண்டர் ஆஃப் துர்க்கின் டொமினியன் இன் இந்தியா. உண்மைதான். ஸோ ஐபக் வாஸ் பர்ச்சேஸ் பை முகமது கோரி. ஆமாம், முகமது கோரியோட ஒரு ஸ்லேவ் தான் வந்து ஐபக்கு. அவரை தான் வந்து இந்தியாவில் ஒரு இது மாதிரி போட்டு போவார், ஒரு இன்சார்ஜ் மாதிரி போட்டு போவார். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா குதுப்தீன் ஐபக் வந்து இங்கே அதுக்கப்புறம் தான் துர்க்கிஷ் டொமினியன் வந்து இந்தியாவில் ஃபவுண்ட் பண்ணுவார். ரெண்டுமே கரெக்ட் தான். Firuz Tughlaq established the department of Diwan-i-Amir Kohi. The work of Diwan-i-Amir Kohi was to improve the agriculture produce அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி உண்மை என்னன்னா ஃபெரஸ் துக்ளக் வந்து இதை திவான்-இ-அமீர் கோஹி வந்து கண்டுபிடிச்சிக்க மாட்டார். இதை நம்ம மேட்ச்லேயே பார்த்தோம். ஸோ ஆக்சுவலி இதை கண்டுபிடிச்சி யார் பார்த்தா முகமது பின் துக்ளக் தான் இதை கண்டுபிடிப்பார். பட் அது எதுக்காக பண்ணாங்கன்னா அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதாக பண்ணியிருப்பாங்க. அது வந்து உண்மை. ஸோ வந்து ஏ வந்து தப்பு, ஆனால் ரீசன் வந்து கரெக்டு தான். During the administration of Delhi Sultanate, who inscribed the name of the Khalifa on his coins with the place of his own name? So தன்னோட ஓன் நேம் போடாமல் கலிஃபாவோட நேம் போட்டு காயின் ப்ரொடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா முகமது பின் துக்ளக் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு மேட்ச். காசி-உல் கசாத் அப்படின்றது பார்த்தோம்னா லார்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றது. ஸோ கால்சா வந்து க்ரௌன் லேண்ட்ஸ், அதேமாதிரி காராஜ் அப்படின்றது லேண்ட் டேக்ஸ், காம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரிலிஜன் டேக்ஸ். ஓகே, ஸோ காசி-உல் கசாத் அப்படிங்கிறது லார்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ், கால்சா அப்படிங்கிறது பார்த்தோம்னா க்ரௌன் லேண்ட்ஸ், காராஜ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா லேண்ட் டேக்ஸ், காம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரிலிஜன் டேக்ஸ். ஐடென்டிஃபை த ராங் பேர். ட்ராவலர், கண்ட்ரி. ஸோ இவன் பார்த்து தான் மொராக்கோ கரெக்ட் நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டோமிங்கோ பேஸ் வந்து போர்ச்சுகல், நம்ம முன்னே பார்த்தோம், அதுவும் கரெக்டு. அப்துல் ரசாக் வந்து பெச்சு அப்படின்னு பார்த்தோம், அதுவும் கரெக்டு. ஸோ நிக்கோலா கோண்டி பார்த்தோம்னா போர்ச்சுகல்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த் வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா குதுப் மினார், லோட்டன் மஸ்ஜித், குவாத்துல் இஸ்லாம், அலை தர்வாசா. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா என்ன ஸ்டைலில் கட்டியிருக்காங்க, அதோட மீனிங் என்னன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு குதுப் மினார்னா டவர் ஆஃப் விக்டரி அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை வச்சு மேட்ச் பண்ணலாம். ஸோ 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2-2. ஓகே, நெக்ஸ்ட் லோட்டன் மசூதி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கிரேட் மொனுமெண்ட் ஆஃப் பெங்கால் ஸ்டைல். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா குவாத்துல் இஸ்லாம் அப்படின்றது பார்த்தோம்னா மைட் ஆஃப் இஸ்லாம். ஏன்னா ஃபஸ்ட்டு குதுப்தீன் ஐபக் கட்டின ஃபஸ்ட்டு மாதம் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அலை தர்வாசா அப்படிங்கிறது பார்த்தோம்னா ட்ரெஷர்டு ஜெம் ஆஃப் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர். வாட் இஸ் மீன் பை த டைம் உலுக்கு காம் அப்படின்னு பார்த்தோம்னா பவர்ஃபுல் லார்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தமா. ஸோ நெக்ஸ்ட்டு யார் என்னென்ன எழுதுனாங்க ஆத்தர் பாக்ஸ் பார்க்கலாம். அல்பெர்னி நம்ம பார்த்தோம். தரிக் ஹை ஹிந்த் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதுனான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இதில் வரும். ஸோ இபன் பதுதா வந்து இதை தனியாகவே நம்ம பார்த்தோம். ரேக்லா அப்படின்றது எழுதுவார். படோனி வந்து எழுதுன்னு பார்த்தோம்னா கிதாபுல் அகாதீஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு இனையாத் கான் அப்படின்றவர் வந்து என்ன எழுதியிருப்பாருன்னா ஷாஜஹானாமா. ஸோ ஷாஜஹானாமா எழுதுன்னு பார்த்தோம்னா இனையாத் கான். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர். இபன் பதுதா மொராக்கோ. ஓகே, நிக்கோலோ டி வெனிஸ் பார்த்தோம்னா வெனிஸ், காண்டி பார்த்தோம்னா வெனிஸ். நம்ம மேலே வந்து அவங்க தப்பாக கொடுத்துருப்பாங்க போர்ச்சுகல்னு சொல்லிட்டு. ஸோ அப்துல் ரசாக் பார்த்தோம்னா அரேபியா, இதுதான் வந்து தப்பு. டொமினியோ பேஸ் வந்து போர்ச்சுகல், இது வந்து கரெக்டு. த பாலிசி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ் பை த டெல்லி சுல்தான் நேம்ல யார் பார்த்தோம்னா முபாரக் ஷா தான் வந்து மாறுதல் முறையை இந்தியாவில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பார் முறைப்படி. ஹவு மெனி ஸ்லேவ்ஸ் ஆர் டிட் த சர்வீஸ் அண்ட் பால்பன் ரெஜிம் பார்த்தோம்னா 40 ஸ்லேவ்ஸ். அதாவது அந்த 40 சிஸ்டம் தானே அவங்க தான் 40 அடிமைகள். ஸோ பாமனி கிங்டம் ஆஃப் டெக்கான் வாஸ் அரௌஸ் டியூரிங் த டெல்லி சுல்தான் பீரியட் ஆஃப் முகமது துக்ளக். ஸோ பாமனி கிங்டம் வந்து டெக்கானில் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த டைமில் எந்த சுல்தானோட பீரியடில் பார்த்தோம்னா முகமது துக்ளக் தான். ஏன்னா அவள் வீக் ஆயிடுவார், எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அந்த டைமில் தான் பாமனி இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ அப்படியே இந்த டைட் ஆஃப் முழுகம்னா பவர் ஆஃப் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தோம். ஸோ அது இப்போ டைட்டில் இது பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா பால்பன். இதே மாதிரி ட்ராவல்ஸ்
சொல்லியிருக்காங்க. ஸோ இப்னு பத்தூதா மொராக்கோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்துல் ரஸாக் வந்து பார்த்தோம்னா பெர்சியன் ட்ராவலர், நிகிரின் வந்து வெஸ்டர்ன் ட்ராவலர், நுனிஸ் பார்த்தோம்னா போர்த்துகீஸ் ட்ராவலர். ஓகே, நெக்ஸ்ட் இது. ஸோ மேக்ஸ் ஃபாலோயிங் ஸ்லேவ் ஆஃப் ஸ்லேவ் வந்து ஸ்லேவ் ஆஃப் ஸ்லேவ் அடிமையின் அடிமை இல்துமிஸ் தான் வரும். ஓகே, இல்துமிஸ் தான் வரும். ஸோ அது வந்து தப்பு. அப்போ ஸோ ஸ்லேவ் ஆஃப் ஸ்லேவ் வந்து இல்துமிஸ், ஆப்ஷன் வந்து பி தான் வரும். நம்ம அடிக்கடி படித்த ஸ்லேவ் ஆஃப் ஸ்லேவ் பார்த்தோம்னா இல்துமிஸ். ஸோ ஹிஸ்டோரியன் பார்த்தோம்னா மினாசு சிராஸ், அப்புறம் கிவர் ஆஃப் ஃபிளாக்ஸ் பார்த்தோம்னா ருக்குதீன் ஃபிரோஸ், டிபேஸ்ட் சென்சுவாலிஸ்ட் பார்த்தோம்னா குதுப்தீன் ஐபக். சிற்றின்பங்கள் வந்து பிரியமுள்ள வரும் குதுப்தீன் ஐபக். சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாயிண்ட் ஆஃப் த ராங் ஸ்டேட்மெண்ட் இந்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த ஜாகீர் சிஸ்டம் என்கரேஜ்ட் பை த ஸ்லேவ் கிங்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா த 3 மோஸ்ட் டிஸ்டிங்விஷ்ட் மெம்பர் ஆஃப் த ஸ்லேவ் டைனாசிட்டி பார்த்தோம்னா இல்துமிஸ், ருக்குதீன் ஃபிரோஸ் அண்ட் பால்பன். அவங்க குதுப்தீன் ஐபக், இல்துமிஸ், பால்பன் தான் வருவாங்க. ஸோ அதனால தப்பு. ஸோ பால்பனோட ஃபர்ஸ்ட் சன் இஸ் மியர் ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வேணால் உண்மைதான். போத் இல்துமிஸ் அண்ட் பால்பன் were son-in-laws of their master. ஆமாம். எப்படின்னா இல்துமிஸ் யாருன்னு பார்த்தோம்னா ஐபக்கோட மருமகன், பால்பன் யாருன்னு பார்த்தோம்னா இல்துமிஸோட மருமகன் நினைக்கிறேன். ஸோ பட் எப்படியும் ஒன்று அவங்களோட மாஸ்டரோட சன்-இன்-லாவாக தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. நெஃப்யூ, சன்-இன்-லா அந்த மாதிரி தான் வருவாங்க. ஸோ தப்புன்னு பார்க்கும்போது 3 மோஸ்ட் டிஸ்டிங்விஷ்ட் அதுதான் வந்து தப்பு. ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஆஃப் முகமது பின் துக்ளக். ஸோ முகமது பின் துக்ளக் டைனஸ்டியில் எது ஃபஸ்ட் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டாக்ஸேஷன் ஆஃப் டோவாப் தான் ஃபஸ்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் முகமது பின் துக்ளக் டைமில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் நடந்துச்சு. அடுத்து வந்து டோக்கன் கரன்சி ரிஃபார்ம். இவர் வந்து ஃபஸ்ட்டு கோல்டாக விடுவார், சரி காப்பர் காயின்ஸாக விடுவார், விட்டுட்டு அது வந்து நிறைய போலி காயின்ஸ்லாம் வரங்காட்டி மறுபடியும் மற்றோட. ஸோ அந்த டோக்கன் கரன்சி இது வந்து அப்போ தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்குவெஸ்ட் ஆஃப் நாகர்கோட் வந்து லாஸ்ட் நடக்கும். ஓகே, அவ்வளோதான். ஸோ கிட்டத்தட்ட எப்படி ஒரு 104 கொஷின்ஸ் வந்து இருக்கும். எல்லாமே ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், ஸோ குரூப் 2, குரூப் 1 மேக்ஸிமம் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஸோ இப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது மூலிமாவே நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே ஒரு முறை ரிவைஸ் பண்ணிங்கனாவே நீங்கள் வந்து ஈஸியாக இதில் வந்து அழகாக போட்டலாம். ஸோ கிட்டத்தட்ட இதில் 95% கொஷின்ஸ் வந்து இதில் கவர் ஆகிருக்கு. ஸோ இதே வந்து நான் நோட்ஸ் வந்து போட்டிருக்கேன், என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. இதுவும் ஒரு ரிவைஸ் ரெடி சேர்த்து ரிவைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் கொஷின் மீட் பண்ணுறேன். பை.